பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அப்பா ஒரு வழியா இந்த டிராஃபிக்ல பூந்து வரக்காட்டியும் போதும்னு ஆயிடுச்சு. ஐயோ இன்னைக்கு வேற டாஸ்க் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து ஒர்க்கை பார்க்கணும். ஹாய் வெற்றி, குட் மார்னிங். அது எப்படிங்க உங்களால மட்டும் டெய்லி ஆபீஸ்க்கு ஆன் டைம்க்கு வர முடியுது? குட் மார்னிங் மகா. இன்னைக்கு நீங்க கூட தான் ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. என்னங்க என்ன ஸ்பெஷல், ஆபீஸ்க்கு இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க? தோடா என்ன வெற்றி கலாய்க்கிறீங்களா? எனக்கு மட்டும் சீக்கிரமா வரணும்னு ஆசையா என்ன? ஆக்சுவலா டாஸ்க் எதுவும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. நேற்று வேற நியூ இயரா, சுத்தமா எதுவுமே பண்ணல. ஸோ சீக்கிரமா எனக்கு டாஸ்க்கை முடிக்கணும். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா இந்த மேகி வந்திருக்கா. இல்லைன்னா கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். சரிங்க. அப்புறம் வெற்றி, நியூ இயர்ல எப்படி போச்சு? அது போச்சுங்க. டாஸ்க் ஒன்று கம்ப்ளீட் ஆகாம இருந்துச்சா, ஃபுல்லா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. என்ன நியூ இயர் அன்னைக்கும் வேலை பாத்தீங்களா? வெற்றி, இதுல உங்களுக்கே கொஞ்சம் டூ மச்சா தெரியல. ஏங்க என்னங்க இது? இங்க பாருங்க வெற்றி, ஜஸ்ட் இந்த மேகி ஒரே ஒரு அட்வைஸ் தான் உங்களுக்கு பண்ணுவா. ஜஸ்ட் லிவ் த மொமெண்ட். இந்த மொமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும் வெற்றி. எந்தெந்த டேக்கு வேலை பார்க்கணுமோ அப்பப்போ வேலை பார்த்துக்கணும். எதை என்ஜாய் பண்ணணுமோ அதை என்ஜாய் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னா இங்கே பாருங்க வெற்றி, நீங்கள் ஒரு பண்ணுங்க. ஒரு 1 வீக் மட்டும் என்கிட்ட கிளாஸ் வாங்க. இந்த வாழ்க்கையை எப்படி அழகாக வாழணும்னு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே? ஓ வந்துடலாமே. சரி ஓகே மகா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. வெற்றி, புரியுது. எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பார்க்க போறேன். நீ போய் வேலையை பாருன்னு இன்டெரக்டா சொல்றீங்க, அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. வெற்றி கூல், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃப்ரீயா விடுங்க. ஆமா, எங்க இந்த டோமர் ராக்கி? ராக்கி இன்னும் வரல மகா, இப்பதான் கால் பண்ணான். ஏதோ டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கானா, வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னு சொன்னான். சூப்பரே. டிராஃபிக்ல மாட்டிருக்கானா? மாட்டட்டும். எவ்வளவு நாள் என்ன கலாய்ச்சிருப்பானா லேட்டா வரணும். இன்னைக்கு அவனை நான் எப்படி கலாய்க்க போறேன்னு மட்டும் பாருங்க வெற்றி. சரி ஓகே வெற்றி, நான் போய் ஒர்க்க பாக்குறேன். நீங்களும் பாருங்க. லஞ்ச்ல பாக்கலாம். ஓகே? சரிங்க. பாத்து ராஜா ராஜாத்தி ராஜனுங்கிற ராஜா. எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அதில் எப்படி பூந்து வரணுங்கிற யுக்தி இந்த ராக்கிக்கு மட்டும்தான் இருக்கு. எஸ், கரெக்டான டைம்க்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். என்னடா நடக்குதுங்க? இந்த காட்சி உண்மையா இல்லை நம்ம கண்ணுல தான் கோளாறு இருக்கா? ஒரு தடவை கண்ணை நல்லா கசக்கிட்டு பார்ப்போம். அப்போ இது உண்மைதானா? ஹலோ பாஸ், என்ன பாஸ் பண்றீங்க? எவ்வளவு நேரமா தான் என்ன இப்படியே பிடிச்சிருப்பீங்க? இடுப்பு வலிக்குது பாஸ், முதல்ல விடுங்க. டேய் டோமரே, நீ எப்ப வந்த? பாட்டு ஸ்டார்ட் ஆகும் போதே வந்துட்டேன். என்னடா நடக்குது இங்க? டேய் ஃப்ராடு பசங்களா, 2 பேரும் என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா என்ன? என்ன ராக்கி, என்ன கேக்குறீங்க? வெற்றி, இந்த லூசு பைய அப்படிதான் ஸ்கேனத்தரமா ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டே இருப்பான். டேய் டோமரே, ஏன்டா நீ வேற? நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க ஒரு சீனும் இல்ல. டேய், நான் தடிக்கு விழ போனேன், இவர் ஜஸ்ட் என்ன தாங்கி பிடிச்சாருடா. ஆனா ஒண்ணுடா டோமரே, வெற்றி என்ன தாங்கி பிடிச்சதுக்கு பதிலா என்னை கீழே விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா கீழே விட்டுருந்தா கூட எனக்கு இடுப்பு இந்த அளவுக்கு வலிச்சிருந்திருக்காருடா. எப்பா, இவரு தாங்கி பிடிக்கிறேன்னு இடுப்பு எப்படி வலிக்குது தெரியுமாடா? அடி பாவி மகாலட்சுமி, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? போனா போட்டுன்னு கீழே விழ போன உடனே கீழே விழாம அவர் தாங்கி பிடிச்சா அவரே எப்படி சொல்ற? வெற்றி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? விழுந்தா விழுகட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருக்க வேண்டியதானே? ஐயோ ராக்கி, ஏன் நீங்க வேற? ஆரி ஓகே? ஐயோ வெற்றி, ஐ எம் ஓகே. நான் சும்மா ஃபன்னுக்கு தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ரொம்ப 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 தேங்க்ஸ் வெற்றி. நீங்க மட்டும் பிடிக்காம இருந்திருந்தீங்க, கண்டிப்பா நான் தரையில விழுந்து கண்டிப்பா என் இடுப்பெலும்பு உடஞ்சிருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச் வெற்றி. ஐயோ என்னங்க இது, தேங்க்ஸ்லாம் இதுக்கு. ஐயோ போதும். என்ன மகாலட்சுமி, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு ஆபீஸ்க்கு? டேய் தவறடப்பா, கால் மீ அஸ் மேகி, ஓகே? மகாலட்சுமி கூப்பிடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கா? ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னடி இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்துட்ட? நீ லேட்டா வந்தாலும் தான் இங்க உனக்கு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்கா? டேய், டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கடா. அதை யார் கம்ப்ளீட் பண்ணுவா? நீயா பண்ணுவேன்? நான் தானே பண்ணணும், அதனால தான் வந்தேன். அது சரி, நீ டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணலைனாலும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரு. ராக்கி, கட்டு பார்க்காத என்ன. நல்லா பேசிருக்கும் போது இப்ப எதுக்கு அவனை ஞாபகப்படுத்துற நீ? நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன். நீ ஃபன்னுக்கும் சொல்ல வேண்டாம், ஒரு மண்ணுக்கும் நீ அவனை பத்தி பேச வேண்டாம். எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். பாய் வெற்றி.
ராக்கி என்னாச்சு? மகா எதுக்கு இப்படி திடீர்னு டென்ஷன் ஆகிட்டு போறா? ஐயோ வெற்றி, நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் கவின் இருக்கார்ல, அவருக்கு மகா மேல ஒரு கண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, 10 கண்ணு. வலின்னு மகா கிட்ட அப்படி வலிவாரு. மகாக்கு அவரை கண்டா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்ல வெற்றி, எந்த பையனும் மகா கிட்ட போய் பேசக்கூடாது. அப்படி எவனாச்சும் பேசினா அவனை கூப்பிட்டு இவரு என்னமோ போலீஸ் மாதிரி அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாரு. என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்கன்னு என்கிட்டயே கூட கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட எதையுமே கூப்பிட்டு கேட்கறது இல்ல. என் கேஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நேரத்துக்கு உங்களை கூப்பிட்டு அவர் பேசியிருந்திருக்கணும். என்ன வெற்றி, உங்களை கூப்பிட்டு பேசினாரா? ராக்கி என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல. ஐயோ வெற்றி, அதான் சொன்னனே மகா மேல அவருக்கு ஒரு கண்ணுன்னு. கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு பேசுவார், நீங்க வேணா பாருங்களேன். சரியான சொல்லு பார்ட்டி வெற்றி. எல்லா பொண்ணுங்க கிட்டயுமே அப்படிதான் கொஞ்சம் வலிஞ்சு பேசுவாரு. ஆனா மகா கிட்ட கொஞ்சம் ஓவரா வலிவாரு. மகாக்கு அவரை கண்டாவே சுத்தமா பிடிக்காது. ரொம்ப இரிட்டேட் ஆவா. பாருங்க இப்ப கூட நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அவர் பேரை சொன்னோடனே காண்டாகிட்டு போறா. ஐயோ இந்த லூசி கிட்ட ஃபர்ஸ்ட் நான் போய் சாரி கேட்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் என்ன சாவடிச்சிருவா. சரி வெற்றி, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போய் பாக்குறேன், நீங்களும் பாருங்க வெற்றி. யா ஜான், 2 hours அப்புறம் மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. எஸ் ஓகே ஜான், ஐ வில் பி தேர். ஓகே ஹாய் மித்குட்டி. ஹிட்லர், என்ன இது? ஏதோ இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ் வர மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்படி திடீர்னு. ஆமாண்டி, இம்பார்ட்டன்டான மீட்டிங் தான், ஆஃபீஸ் வரமாட்டேன்னு சொன்னதான். ஆனா என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் மீட்டிங் ஒரு 2 hours போஸ்ட்பான் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். என்ன மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிட்டியா? ஜூனினா பைத்தியமா நீ? அதான் என்கிட்ட சொன்னல எனக்கு நான் ஆபீஸ் வர மாட்டேன்னு. நானும் ஓகே தானே சொன்ன, பின்ன எதுக்காக போஸ்ட்போன் பண்ணிட்டு இப்ப வந்த? என்னடி நீ, உனக்காக மீட்டிங் போஸ்ட்பான் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி திட்டுற. இப்படி பண்ணினா உன்னை திட்டாம மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? நீ தானே சொன்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங்னு, பின்ன எதுக்காக போஸ்ட்போன் பண்ணின? ஐயோ மித்துக்குட்டி, சரி கோவப்படாத. அடியே, உன்னை பார்க்கணுங்கிறது மெயின் ரீசன். ஆனா இன்னொரு ரீசனும் இருக்குடி. ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதனாலதான் 2 hours போஸ்ட்பான் பண்ணினா கரெக்டா இருக்கும்னு இப்பதான் ஜான் கிட்ட கால் பண்ணி 2 hours மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ண சொன்னேன். மத்தபடி ஒன்னும் இல்ல மேடம், போதுமா? ஓ அப்ப சார் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக வரல. நான் எப்படி சொன்னேன்? நான் தான் சொன்னேடி, உன்னை பார்க்கணும் தானே நான் இவ்வளவு தூரம் ஆபீஸே வந்தேன். இல்லையே, இப்பதானே சொன்னேன் ஏதோ ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வரதுக்கு டைம் ஆகும் தான் 2 hours மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணி வச்சேன்னு. மனைவி, உங்களுக்காக தான் மனைவி மீட்டிங்கை 2 hours போஸ்ட்பான் பண்ணி வச்சேன். ஷேர் ஹோல்டர்ஸ் வரதுக்கு டைம் ஆகும் தான், ஆனா அவங்க மேக்ஸிமமா ஒரு 1 hour வந்துருவாங்க. ஆனா நான் 2 hours மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னு தெரியுமா? எல்லாம் என் மித்து குட்டிக்காக தான். போதுமா? சரி சரி ஓகேடி, நீ இன்னும் சாப்பிடல தானே? கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். ஏன்? தேங்க் காட், நல்ல வேளை நீ இன்னும் சாப்பிடல. மித்து, நீ நானும் லஞ்சுக்கு வெளியில போறோம். ஓகே? என்ன வெளியில போறோமா? ஆமாண்டி, லஞ்சுக்கு வெளியில போகணும் தான் மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கேன். சரி ஓகே, பசிக்குது ரொம்ப, சீக்கிரம் போலாமா? அப்போ லஞ்ச் பிளான சார் முன்னாடியே பண்ணிட்டீங்க. ஆமாண்டி, என் பொண்டாட்டி. சரி ஓகேடி, போலாம் வா. முதல்ல என்ன விடுங்க சார், விட்டாதான் நான் போய் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு அப்படியே வைஷு கிட்ட சொல்லிட்டு வர முடியும். சரியா? விடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி மித்து பாப்பா, மித்து கேக்குது, சொல்லுங்க. அது மித்து, ஒரே ஒரு வாட்டி என்ன மாமான்னு கூப்பிடுறீ? என்ன? அதெல்லாம் என்னால முடியாது, முதல்ல விடு. மித்து ப்ளீஸ் டி, இது வரைக்கும் என்ன மாமான்னு கூப்பிட்டதே இல்லடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் கூப்பிடு. அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல விடு, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். மித்து பாப்பா ப்ளீஸ் டி, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி, ப்ளீஸ். நான் மாட்டேன், விடு. போதுமா? போய் பேக் எடுத்துட்டு வா, நான் கார்ல வெயிட் பண்றேன். சரிங்க ஆதி மாமா, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். மித்து, இப்போ நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. கேடி, நீ மாமான்னு சொன்னதை நான் கேட்டுட்டேன். மித்து செம்மையா இருந்துச்சு, இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்ல. என்ன? அதெல்லாம் முடியாது, நீ ஏதோ மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். சரி ஓகே, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். என்னடி ப்ளீஸ் டி, ஒரு வாட்டி சொல்லுடி, நான் வேணா மறுபடியும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கவா? அது சரி, நீ கேட்ட, நான் கூப்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் உன்னை அப்படி கூப்பிடுவேன். ஓகேவா? சரி ஓகே, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் போய் வைஷு கிட்ட சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வரேன். என்னடி ரொம்ப தாண்டி பண்ற? இதுக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சோ என்ன பனிஷ்மெண்டா? புரியல. இப்ப புரியும். சரியான ஃப்ராடியா நீ? ஆமாண்டி, நான் ஃப்ராடு தான், நானே ஒத்துக்கிறேன். யாரும் இல்லைன்னு சொன்னா ஒன்ஸ் மோர் போலாமா? அடி வாங்குவ நீ, முதல்ல விடு, நான் போறேன். மித்துக்குட்டி. ஓகே சார், நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். சரிடி, சீக்கிரம் வா, கார்ல வெயிட் பண்றேன்.
வாட் ஆண்டி, என்ன இதெல்லாம்? ஆமா மாயா, எல்லாமே போச்சு மாயா. ஆதி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். சீ, வாயை மூடுங்க ஆண்டி. உங்களுக்கு இப்படி சொல்ல கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? என்ன மாயா பண்ண சொல்றேன்? நான் என்னால முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் பிளான் 90% டன். இந்த ஆதி மட்டும் லாஸ்ட் மினிட் வராம இருந்திருந்தா சின்னார இந்த கல்யாணமே நின்றுருக்கும். ஆனா ஆனா எல்லாமே லாஸ்ட் மினிட்ல சொதப்பிடுச்சு மாயா. ஓ ஷிட், சின்ன ஆண்டி இது லாஸ்ட் மினிட்ல இப்படி பிளான சொதப்பி வச்சிருக்கீங்க. ஏன் ஆண்டி, உங்களை எப்படி நம்பி இருந்தா தெரியுமா? நீங்க இதை கன்ஃபார்மா பண்ணி முடிச்சிட்டீங்க தானே நான் ஃபாரினே போனேன். இப்படி ஃபாரின் போயிட்டு வந்து இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி தலையில போடுறீங்க. ஐயா எனக்கு புரியுது மாயா. ஆனா ஈ சிச்சுவேஷனை கொஞ்சம் நினைச்சு பாரு மாயா. இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் என்ன வீட்ல அலோ பண்றதே பெருசு மாயா. அது மட்டும் இல்ல மாயா, எனக்கு அந்த ஆதி வார்னிங் வேற கொடுத்துருக்கான். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுனீங்கன்னா மூத்த முடிச்செல்லாம் கட்டிட்டு வெளியில போங்கன்னு. பின்ன என்ன வேற என்ன மாயா பண்ண சொல்ற? இதெல்லாம் நல்லா பக்கனே பேசுங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் நீங்க அந்த வீட்ல இருக்கணும், அவ்வளவுதானே. கடவுளே, உங்களை போய் நம்பினல என் புத்தியை தான் நல்லா செருப்பால் அடிச்சுக்கணும். போது மாயா, நான் எதுவும் ட்ரை பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு மாயா, நான் இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது மாயா, நம்பு. What did you say? இப்பவும் உங்களை நம்ப சொல்றீங்களா? ஆமா ஆமா, நான் போட்டு கொடுத்த பிளானே இப்படி பக்காவா சொதப்பி வச்சிருக்கீங்க. இதுக்கு மேலே உங்களை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் என்ன முட்டாளா? எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்காதுன்னா? மாயா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு மாயா. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு மாயா. ஆமா, கொடுத்த பிளானே இங்க ஒழுங்கா உங்களால முடிக்க முடியல. இதுல இன்னொரு பிளான் ஒண்ணுதான் இங்க குறைச்ச. வழிய விடுங்க ஆண்டி, எனக்கு உங்களை பார்க்க இரிட்டேட் ஆகுது. முதல்ல வழிய விடுங்க. இப்போதைக்கு என்கிட்ட தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. உங்க மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். வழிய விடுங்க முதல்ல. இவன் என்ன நம்ம என்ன சொல்ல வரோன்னு கூட கேட்காம இப்படி கத்திட்டு போறான். இப்போதைக்கு இவகிட்ட பேசுறதே வேஸ்ட். கொஞ்சம் கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிளானுங்கிறத அவளுக்கு பொறுமையா சொல்லி எடுத்து புரிய வைப்போம். ஆனா ஆதி கண்டிப்பா உன் கல்யாணத்தை நடக்க நான் விடவே மாட்டேன். ஆதி மித்து, ஐஸ்கிரீம் ஏதாச்சும் சாப்பிடலாமா? என்ன ஐஸ்கிரீமா? அதெல்லாம் வேண்டாம். வயிறு ஆல்ரெடி ஃபுல்லு. சாப்பிட்டதே வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு, வேண்டாம். சரி மித்து, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. நான் போய் காரை பார்க்கிங்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஹிட்லர். எக்ஸ்கியூஸ் மீ, வழிய விடுங்க. காட், நீ அச்சா. ஏய், உன்னை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருதுடி. முதல்ல வழிய விடு. எனக்கு மட்டும் என்ன, உன்னை பார்த்தோன்னே அப்படியே குளுக்குளுன்னா இருக்கு. ஏய், பெட்ரோல் ஊத்திக்கிட்ட மாதிரி உன்னை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருதுடி. ஆனாலும் உன்னை நான் பார்த்து பேசணும்னு தான் நினைச்சேன். இப்படி நீயா என் கண்ணு முன்னாடி படுவேன்னு சத்தியமா நினைக்கல. அதனால இன்னைக்கே நான் பேச வேண்டியதை பேசிடுறேன். நீ என்கிட்ட பேசணுமா? ஏய், உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்லடி. சி, முதல்ல வழிய விடு. ஆனா எனக்கு உன்கிட்ட பேச நிறைய இருக்கேமா. வாட்? ஏய், இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டுரு, இல்ல அவ்வளவுதான். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அன்னைக்கு நீ பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு அமைதியா தானே நின்னேன். இப்ப நான் பேசுவேன், இது என்னோட டர்ன். நீ கேட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு அமைதியா நின்னு, புரிஞ்சதா? வாட்? இங்க பாரு, அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். என்னடி பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஏற்கனவே உன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். மேல என் கோவத்தை தூண்டி விட்டுட்டே இருக்காது. ஆஃப்டர் ஆல் இனிஷியல் இல்லாத நீ போய் என் முன்னாடி நின்னு பேசுவியா? உனக்கு என்னடி தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? ஸ்டாப் இட் மாயா. ஆதி, பேரை கூட உன் வாயில இருந்து சொல்லாத மாயா. நீ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பட நான் சத்தியமா நினைக்கவே இல்ல. ஆதி, வாய மூடு மாயா. என் பேரை கூட உன் வாயில இருந்து சொல்லாது. கேட்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏதோ உனக்கு மித்து கிட்ட கேட்டியாமே? உன் இனிஷியல் என்னன்னு? ஏய், நல்லா கேட்டுக்கோ. மித்துவோட இனிஷியல் ஏ. அவ ஏ மித்ரா, புரிஞ்சதா? ஏ ஃபார் ஆதித்ய தேவ். நான் தான், புரிஞ்சதா? ஹிட்லர், நீ கொஞ்சம் அமைதியா இரு. பார் மாயா, நல்லா கேட்டுக்கோ. இதோ நிக்கிறாளே, இவதான் மிஸ்ஸஸ் ஆதித்ய தேவ், என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டிக்கு இனிஷியல் ஏ. ஏ ஃபார் ஆதித்ய தேவ். நான் இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி கிட்ட வந்து இனிஷியல் என்ன அப்படி இப்படின்னு தேவையில்லாம நீ பேசுற வேலை வச்சுக்கிட்ட. உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியுமாயா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். ஒழுங்கு மரியாதையா நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருந்தனா நல்லது. அதையும் மீறி அன்வான்டா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த ஆதியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்குமாயா? ஆதி, இல்ல அது. வாய மூடுமாயா, உன்னை பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுது. மித்து, வா மித்து, போலாம். நீ போய் கார்ல இரு, நான் இத. ஹலோ மாயா, என்னமாச்சி? ஏன் பேரஞ்ச மாதிரி நிக்கிற? என்னடி ஆதி உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கற திமிர்ல பேசுறியா நீ? ஏய், ஆமாண்டி, அவர் எனக்கு சப்போர்ட்டா இருக்காருங்கிற திமிர்ல தான் நான் பேசுறேன், போதுமா? அப்புறம் என்ன கேட்ட நீ? இனிஷியல் என்னன்னு கேட்டல. என் புருஷன் இப்போ நல்ல தெளிவா சொன்னார்ல, என்னோட இனிஷியல் ஏ.
ஏ மித்ரா ஆதித்ய தேவ். போதுமா? ஏய் விட மாட்டேன்டி. அது சரி, நிலா அடங்கவே மாட்டல. சும்மாவா சொன்னாங்க நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு? நீ மட்டும் என்ன விதி விளக்கா? இங்கே நின்று நாய் மாதிரி கத்திக்கிட்டே இரு. அப்புறம் மாயா, இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்கு எங்க கல்யாணத்துக்கு. மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடு மாயா. சரி பாய். அங்க என் புருஷன் இருக்கார்ல, புருஷன் அவரு எனக்காக வெயிட் பண்றாரு. பாய் மாயா. பாய். see you. take care. இவ எப்படிலாம் பேசிட்டு போறா? இவ ஒரு பக்கம் பேசுறானா, அந்த ஆதி அதுக்கு மேல எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாவித்ரி ஆண்டி தான். அவங்க மட்டும் பிளான ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் நினைச்சது எல்லாமே நடந்திருக்கும். ஆனாலும் விடமாட்டேன்டி, விடமாட்டேன். என்ன மாரி உங்க கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். வைஷோக்கா, என்னக்கா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? ஆமா தேவி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எதை பத்தி பேச போறேன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன புரியலக்கா? என்ன புரியல? வைஷோக்கா, வைஷோ என்னடி இது? எதுக்கு இப்படி அவனை அடிச்ச? நீ கொஞ்சம் அமைதியா இரு மித்து. என்ன காரிய தேவி பண்ணி வச்சிருக்க நீ? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இல்லக்கா, அது பாய மூடு தேவி. சத்தியமா சொல்ற தேவி, நீ இப்படி நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நீ வேணும்னா மித்துவ உன் அக்காவா ஏத்துக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவ உன்ன தங்கச்சியா தான் நினைச்சிருக்கா அப்போல இருந்து இப்போ வரைக்கும். ஆனா நீ போய் எப்படி தேவி? சி, சொல்லவே வாய் கூசுது தேவி எனக்கு. ஐஷோ, என்ன இது? என்கிட்ட நீ என்ன சொன்ன? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாய மூடு மித்து. நான் எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். நானும் இவள சின்ன பொண்ணு தான் நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாத வரைக்கும். ஆனா இவ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு சொல்லவே அசிங்கமா இருக்கு. என்ன தேவி, இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு நீ உடனே எதுவும் தெரியாத மாதிரி ஊருக்கு கிளம்பிட்டா இங்க யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இங்க பாரு தேவி, நீ என்ன பண்ணினன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லக்கா, அது போது தேவி, நீ என்ன சொன்னாலும் சரி. நீ பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு தேவி. மித்ராவை ஒரு அக்காவை நீ நினைச்சிருக்க வேண்டாம், அவள ஒரு மனுஷியா நினைச்சிருக்கலாம்ல. ஏன் தேவி, எதுக்கு தேவி இவ்வளவு சீப்பா நடந்துகிட்ட நீ? ஆதி சாருக்கு மித்ராவை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதோட மித்ராவுக்கும் ஆதி சாருக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி தேவி உன்னால போய் ஆதி சார் கிட்ட இந்த மாதிரி கேட்க முடிஞ்சது? ஆதி சார் கிட்ட கேட்டதோட இல்லாம மித்துக்கிட்டே வந்து கேட்டிருக்கேன். ஏன் தேவி, ஏன் இப்படி பண்ணுன நீ? வைஷு, என்னடி பேசிட்டு இருக்க? பாவுண்டி அவன், நான் சொன்னல்லடி. ஏன் வைஷு இப்படி பண்ற நீ? கேட்டியா தேவி, இப்ப கூட மித்து உனக்கு தான் சப்போர்ட் பண்றான். எதுக்காக நான் உங்ககிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கேன்னு இப்போ வச்சு இவளை பத்தி புரிஞ்சுக்கோ தேவி. நீ வேணும்னா அவளை அக்காவா நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவ உன்னை சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் தங்கச்சியா மட்டும்தான் நினைக்கிறா. ஏன் இந்த விஷயத்த அவ என்கிட்ட சொல்லும் போது எப்படி தெரியுமா சொன்னா? தேவி சின்ன பொண்ணு, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, நீ எதுவும் அவளை திட்டாதன்னு என்கிட்ட சொன்னா. ஆனாலும் சத்தியமா என்னால முடியல தேவி. அதனாலதான் உன்னை நான் ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக தேவி இப்படி பண்ற நீ? எதுக்காக பண்ற? நீ ரொம்ப சின்ன பொண்ணு தேவி, உனக்கு 19 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல போய் எப்படி தேவி? இது படிக்கிறதுக்கான வயசு தேவி. முதல்ல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு தேவி. படிப்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வரும் தேவி. இது என்னால சத்தியமா சொல்ற அட்ராக்ஷன் கூட சொல்ல முடியாது. எனக்கு உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சத்தியமா தெரியல தேவி. தேவி, நான் பேசினாவே உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட எனக்கு இதை சொல்லணும்னு தோணுது. நீ வேணும்னா என்னை அக்காவை பார்த்துக்காம இருந்திருக்கலாம் தேவி. ஆனால் நான் உன்னை ஒரு தங்கச்சியாக தான் பார்க்குறேன். அதுவும் குட்டி பொண்ணாதான் என் கண்ணுக்கு நீ தெரியற. இங்கே பாரு தேவி, இந்த வயசில் வரதுக்கு பேர்லாம் காதல் இல்லைன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு உனக்கு காதல் எது, அட்ராக்ஷன் எதுங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியணும் தேவி. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ எந்த டிசிஷனுமே எடுக்கணும். அதோட லவ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய வயசு இருக்குது தேவி. எப்போ வேணாலும் லவ் பண்ணிக்கலாம். ஆனால் படிக்கிறதுக்கு இது ஒன்று தான் தேவி வயசு. ஃபஸ்ட்டு நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். என்னை விட வைஷுவை விட நீ தான் ரொம்ப அழகு. கண்டிப்பா உனக்கு கணவன் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடி வருவான். அது வரைக்கும் அமைதியா இரு. அது வரைக்கும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு, சரியா? கண்டிப்பா நான் இப்படி சொல்றதெல்லாம் உனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என் தங்கச்சியா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பனோ அதை தான் உனக்கும் பண்றேன். சத்தியமா எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லை தேவி, சின்ன வருத்தம் அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அப்புறம் சாரி உன்னை நான் அரைஞ்சதுக்கு. கண்டிப்பா இது எல்லாமே உனக்கு பெரிய கோபத்தை தரணும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் தங்கச்சியா நினைச்சுதான் தேவி இது எல்லாத்தையுமே சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ தேவி, சரியா? இங்க பாரு தேவி, மித்து சொன்னதே தான் நானும் சொல்றேன். இந்த வயசுல ஒழுங்கா படி தேவி. இந்த வயசை விட்டுட்டா படிப்புக்கு வேற வயசு வராது. நீனும் லைஃப்ல பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு தேவி. அதை விட்டுட்டு இந்த வயசுலயே காதல் கல்யாணம்னு ஏன் தேவி? ஏன்? எனக்கு நல்லா தெரியும் உனக்கா இந்த ஆசை கண்டிப்பா மனசுல வந்திருக்காது. கண்டிப்பா யாரோ இந்த மாதிரி தப்பான எண்ணத்தை உன் மனசுல வளர்த்து விட்டுருக்காங்கன்னு. இங்க பாரு தேவி, பாட்டிலாம் படிக்காதவங்க தேவி. ஆனா நீ படிச்சிருக்க தானே? படிச்ச பொண்ணு மாதிரி இனிமேலாச்சும் நடந்துக்க ட்ரை பண்ணு தேவி, புரிஞ்சதா?
தேவி தயவு செஞ்சு ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்க தேவி. இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன்னு வெற்றி எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா நீ? ஆனால் நான் நினச்சேன் தேவி வெற்றி என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு. ஆனால் மித்து தான் வெற்றி எனக்குலாம் இது தெரிய வேண்டான்னு சொன்னான். அதனால தான் நம்ம 3 பேருக்குள்ளார இந்த விஷயத்த முடிச்சுக்கலான்னு சொல்லி உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் நீ புரிஞ்சுக்கலனா சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தேவி. ஆனால் ஒன்று தேவி, இதே எண்ணத்தோட இருந்தனா லைஃப்பில் நீ ரொம்ப கஷ்டப்படுவ தேவி. அதை நான் இப்போவே சொல்லிட்டேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்காக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு தேவி. இப்போதைக்கு நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரியா? அட நீங்க 3 பேர் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்ன ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்தோன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. ஓ சரிடா மித்ரா. தேவி கிளம்பலாமா? ட்ரெயினுக்கு டைம் ஆகுது பாரு. இப்போ போனாதான் கரெக்டா போய் ட்ரெயினை பிடிக்க முடியும். வா போலாம். போலாண்ணே. தேவி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஆஹா, அது நம்ம தேவிக்கு ஊருக்கு வரதுக்கு மனசு இல்லையா, அதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. என்ன ஊருக்கு வரதுக்கு மனசு இல்லையா? தேவி விளையாடுறியா நீ? நான் இன்னும் 2 days கழிச்சு போலான்னு சொன்னதுக்கு இல்ல நாளைக்கே கிளம்பிடணும் ஒத்த கால நின்னல. இப்போ வந்து ஊருக்கு வரதுக்கே மனசு இல்லைன்னு சொன்னா எப்படி? ஐயோ வெட்டினே, இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நாங்கள் தேவியை கன்வின்ஸ் பண்ணிட்டோம். தேவியும் கன்வின்ஸ் ஆகியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். அதனால தேவி இப்போ ஊருக்கு வருவான்னு நீ அவளை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வா. சரியா? ஓ சரிடா வைஷு. தேவி ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வா. நீ போன, நான் வரேன். சரி தேவி. சரிடா மித்ரா வைஷு, நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். ஓகே? சரிண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஐ வெற்றி அண்ணா. சரிடா மித்ரா வைஷு, பாய்டா. நான் கிளம்புறேன். தேவி சீக்கிரம் வா போலாம். தேவி சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியாத அளவுக்கு நீ அவ்வளோ சின்ன பொண்ணு கிடையாது. கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிருக்கும். இங்க பாரு தேவி, உன் மனசாட்சிப்படி நீ நடந்துக்கோ. கண்டதையும் சொல்றாங்கன்னு கண்டவங்க சொல்றதையும் கேட்டு நீ பாட்டுக்கு உன் மனசை குழப்பிக்காத. சரியா? சரி வைஷோக்கா, நான் கிளம்புறேன். சரி தேவி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா.